நம்ம எல்லாரும் பைபிள் நம்ம திறந்து கொள்ளலாம். இன்றைக்கு வேத பாடத்தை நம்ம எடுத்து வாசித்துட்டு அப்புறம் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 12 7 முதல் 11 வசனங்கள் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணிதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம்முடைய சுத்தத்தின் படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தாவே, இந்த வேதன வசனங்களை ஆசீர்வதித்து தாருங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். மெசேஜ் நேரத்தில் யாரும் வெளியே நடந்து கொண்டு இல்லை ஃபாயரில் இருந்து கொண்டு யாரும் இல்லாமல் ஆஷாஸ் எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அங்கே எல்லாரும் நம்ம வசனத்தை தியானிக்க வந்திருக்கோம். ஜெபம் பண்ணுற நேரம், வசனத்தை தியானிக்கிற நேரம், ஆராதனை செய்கிற நேரம், எல்லா நேரத்திலும் நம்ம சர்ச்சில் நம்ம அமர்ந்து ஒரு பாத்ரூம் போகணும், தண்ணி குடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யலாம். செய்துவிட்டு நீங்கள் கண்டிப்பாக சர்ச்சில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கடந்த சில வாரங்களாக நம்ம பரிசுத்தாவினுடைய வரங்களை குறித்து தியானித்து கொண்டு வர்றோம். 9 வரங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 5 வரங்களை நம்ம தியானித்து முடித்து விட்டோம். பவுல் அவர் அந்த 9 வகை வரங்களை நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம். அவர் எப்படி ஒவ்வொரு வரமாக அதை குறித்து விவரித்து சொல்கிறாருன்னு 3 அந்த குரூப்பாக அந்த 9 வரங்களையும் அவங்க பிரிக்கிறாங்க. வோக்கல் கிஃப்ட்ஸ், வாய்மொழி வரங்கள், ரெவலேஷன் கிஃப்ட்ஸ், வெளிப்பாடு வரங்கள், 3வது பவர் கிஃப்ட்ஸ், வல்லமை வரங்கள் என்று சொல்லி இந்த அந்த வாய்மொழி வரங்களில் நம்ம ஆல்ரெடி கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ் அண்ட் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி நம்ம ஆல்ரெடி தியானித்து முடித்து விட்டோம். வெளிப்பாடு வரங்களில் 3 வரங்கள் இருக்கிறது. போன வாரம் நம்ம தியானித்தோம் வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதே மாதிரி பவர் கிஃப்ட்ஸ், வல்லமை வரங்கள் அப்படின்னா அதில் 3 வரங்கள் இருக்கிறது. அது விசுவாச வரம், சுகமளிக்கிற வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி. இந்த வரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி 9 வகையான கனிகள் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரிந்தது தான். கலாத்தியர் 5:22 நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்பது நமக்கு தெரியும். நம்ம விசுவாசிக்கிறாங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் ஆவியானுடைய வல்லமை வரங்களை நம்ம ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி ஆவியின் கனிகளை நம்ம கேட்டு கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் என்ன சொல்கிறார்? டோன்ட் பி இக்னரண்ட். அதை அறியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். காட் ஹஸ் த பிளெஸிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஃபார் யூ, த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம அதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஆண்டவரத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் நம்ம பவுல் என்ன எழுதுறாருன்னா, டிசையர் த கிஃப்ட்ஸ் அப்படின்னு, pursue love and desire spiritual gifts. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள்னு சொல்லி. அன்பு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமாக ஆண்டவருடைய கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அன்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் அன்புனால் நிறைந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஞான வரங்களையும் விரும்புங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு சபை அட்டன் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த சபையில் எல்லாரும் அன்பை குறித்து அதிகமாக போதனை செய்வாங்க. அதிகமாக எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆவின் கனிகளால் நிறைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, உதவி செய்வாங்க, ரொம்ப அன்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சபை. ஆனால் கொஞ்சம் வருடம் கழித்து ஐ கேம் டு நோ அபவுட் அனதர் சர்ச். இன்னொரு சர்ச்சை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த சர்ச்சில் தே எம்ஃபசிஸ் மோர் ஆன் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அனாயிண்டிங் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
அப்போ நான் இந்த 2 சபையில் உள்ள நான் பிலீவர்களை பார்த்தேன். அப்போ தான் நான் வந்து அபிஷேகம் வாங்கி கொண்ட புதுசு. அப்போ நான் 2 சபையில் உள்ள விசுவாசிகள் நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, இவங்க எல்லாருமே அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே வல்லமைன்னு சொல்கிறாங்க. வல்லமை சொல்கிறவங்க கிட்ட அபிஷேகம் வரங்கள் சொல்லுறதுல நான் தாழ்மையை பார்க்க முடியல, கிறிஸ்துவனோட அன்பை பார்க்க முடியல, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை என்னால் பார்க்க முடியல. அப்போ எனக்குள்ள ஒரே சந்தேகம், அது நிஜமாக எனக்கு அந்த அபிஷேகம்லாம் வேணுமா, அந்நிய பாஷெல்லாம் வேணுமா அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி இந்த அன்பாக இருக்கிற ரொம்ப தாழ்மையாக இருக்கிற சபையில் இருக்க அபிஷேகம் எதுவும் வரங்கள் எதுவும் பேச மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அதிகமாக ஆத்துமாக்கள் நிறைய செட்டனிக் அட்டாக் ஆகி அவங்கெல்லாம் அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியாமல் அநேகம் இருப்பாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணணும், எனக்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆவியான தெளிவாக எனக்கு சொன்னார், முதலாவது உனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு வேணும், மனத்தாழ்மை வேணும், ஆவியின் கனிகள் நமக்கு முதலாவது வேண்டும். நம்ம அதை தான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கணும். நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கணும், கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கணும். இவங்க கிறிஸ்தவருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாகவே கிறிஸ்துவை போல வாழ்கிறவங்க, கிறிஸ்துவை போல மன்னிக்கிற சுவாபம் இருக்கணும், கிறிஸ்துவை போல அன்பு கூறுகிற இருதயம் இருக்கணும், கிறிஸ்துவை போல ஒரு சாந்தமுள்ள குணம் இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும், நற்குணம் இருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வரங்களை விரும்புங்க, வரங்களை கேளுங்க, விரும்புங்க, வாஞ்ச pursue love but desire spiritual gifts. முதலாவது அன்பு வேணும், ஆவியின் கனிகள் வேணும், ஆனால் வல்லமையான வரங்களும் ஆவியானுடைய அபிஷேகமும் நமக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு திரும்பி வரப்போகிறார். போன வாரத்தில் நான் ஒரு சின்ன ஷார்ட் ரீல் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷார்ட் ரீலில் எப்படி வந்து எவ்ரி டே நிறைய earthquakes, வெரி ஸ்ட்ராங் earthquakes ஒவ்வொரு கண்ட்ரியில் வருதுன்னு அந்த ஷார்ட் ரீலில் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எல்லா நாளும் வந்த earthquake எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாத்தான ஒரு பக்கம் குடும்பங்களை அழித்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு சபைகளை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து அநேக விசுவாசிகளை டிசப்ஷனுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம அதிகமாக விஜிலண்ட்டாக விழித்திருந்து ஜெபிக்கணும். இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி பிழைக்கும்படி விழித்திருந்து ஜெபிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆவிகளை பகுத்தறியணும். நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அறிந்து, நம்ம சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் அறிந்து ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். உலகத்தாரை போல் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஒரு சாட்சியின் ஜீவியம் நம்ம செய்யணும். இவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இல்லை இப்படி வாழ்ந்தா சரிதான், அப்படி வாழ்ந்தா சரிதான், இதையும் செஞ்சால் சரிதான், அதையும் செஞ்சால் நான் சர்ச்சுக்கும் போய்க்கலாம், ஆனால் உலகத்தாரை போல நான் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவருக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை பிடித்து கொண்டு ஒரு வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு கிஃப்ட் என்னன்னா, அதுதான் கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் என்று சொல்லி பால் சொல்கிறார். பால் அநேக ஆவியானவருடைய வரங்களை குறித்து ஒன்றொன்னா அவர் வைக்கும் பொழுது அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதுதான் அவர் அந்த ஆவிகளை ஒவ்வொரு பிலீவருக்கும் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆவிகளை பகுத்தறிகிற வரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் வசிக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ ஊழியம் எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் தான் நடக்குது. அப்போ ஆவிகளை பகுத்தறிதுனா இட்ஸ் அ எபிலிட்டி டு டிசர்ன் ஆர் டு ஐடென்டிஃபை ஆர் ரெக்கக்னைஸ். நம்ம அறிந்து கொள்ள ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். நம்மளை சுற்றி என்ன வகையான ஆவிகள் கிரியை செய்கிறது, அது கர்த்தரத்தில் வந்த ஆவியா, தேவ தூதர்களா, இல்லை நம்மளோடு போராடுகிறது ஒரு அசுத்த ஆவிகளா, சாத்தானா அவனுடைய தூதர்களுமா, இல்லாவிட்டால் ஒரு மனுஷிக ஆவியா. 3 வகையான காரியங்கள். தேவனும் தேவ தூதர்களும் ஆவியானவரும் நம்ம மத்தியில் கிரியை செய்கிறாரா, நம்மளோடு பேசுகிறாரா, இல்லாவிட்டால் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு சிட்டிக்கு போகிறோம், அங்கே என்ன மாதிரியான ஆவிகள் கிரியை செய்து தேவ பிரசனத்தை உங்களால் உணர முடியுதா, இல்லை சாத்தான் வந்து உங்களோட வந்து போராடுறானா, உங்கள் மனநிலையில் வந்து போராடுறானா, உங்களுடைய குடும்பத்தில் வந்து போராடுறானா, எந்த மாதிரியான ஆவிகள் கிரியை செய்து அப்படின்னு. அதே ஒரு மனுஷீக ஆவிகள் வந்து உங்களோட போராடுதா, மனுஷீகத்தில் மனிதர்கள் பேசுவாங்க, அந்த ஆவியான்னு என்பதை நம்ம ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும். The supernatural ability given by the Holy Spirit of God to detect the manifestation of the spirits. ஒரு வார்த்தைனாலேயோ, ஒரு மெசேஜ்னாலேயோ, ஒரு ப்ராஃபஸினாலேயோ அது கர்த்தருடைய ஆவியானத்தில் வந்ததா, பிசாசினத்தில் வந்ததா, இல்லை வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து வந்ததா என்பதை சொல்லி ஆண்டவர் பகுத்தறிய அந்த வரத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது எல்லா விசுவாசிகளுக்கும், ஆவியானுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் வந்து இந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம தெரியும், நம்ம எல்லாருக்கும் மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கான். அந்த ஆத்மாவில் தான் அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குது, வில் அண்ட் இமோஷன், இன்டலெக்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு
ஒரு ஆள் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு பொய் சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ அவங்களோட ஆத்மாவில் அந்த டிசைர் வருது, பொய் சொல்லணும், ஓகே மாற்றி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அதை வாயினால் அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க பொய் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவங்களோட வந்து அந்த சாத்தான் அந்த பொய் நாவி அவங்கள இடத்துல கிரியேட் செய்யுது. அதே மாதிரி தான் ஒருவேளை பெருமைனால் யாராவது நிறைந்திருந்தாங்கன்னா, பெருமையாக பேசுகிறாங்க, பெருமையாக காரியங்களை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களெல்லாம் மட்டம் தட்டி அவங்கள உயர்த்தி சொன்னாங்கன்னா அது யார்? லூசிஃபர். எதனால் விழுந்தான்? அவன் ஒரு தேவதூதனா ஆண்டவரோடு இருந்த லூசிஃபர் தான். பெருமைனால அவன் கீழே ஒரு சாத்தானாக தள்ளப்பட்டான். நம்ம வாசிக்கிறோம் எசேக்கியேல்ல, ஐசையால. அதே மாதிரி தான் பெருமையாக இருந்தாலும், ஒருவேளை காசிப்பாக இருந்தாலும், ஒருவேளை இச்சைகளாக இருக்கலாம், இல்லை குடிப்பழக்கமாக இருக்கலாம், எதுனாலும் ஒரு சாத்தானுடைய ஆளுகைக்கு விட்டோம்னா அந்த ஒரு பாவ பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகும்போது சாத்தான் நம்மளை துரிதமாக ஆட்கொள்வான். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பும் பொழுது, தேவ பிரசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு தருவார். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் நம்மளை சுற்றி கிரியை செய்கிற ஆவிகள் என்ன என்பதை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். அதனுடைய சோர்ஸ் என்ன, எதனால் இந்த ஆவி வந்து கிரியை செய்யுது, எதனால் எனக்கு குடும்பத்தில் போராடுது. நிறைய நேரம் வருவாங்க, எனக்கு பில்லி சுனி ஏவல் மந்திரம் யாரோ வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லி சுனி ஏவல் மந்திரம் ஆவிகள் அதை கிரியை செய்யணும். அந்த ஆவிகளை நம்ம அறிந்து உணர்ந்து கொள்ளணும். இல்லைனா ஒரு ஏமாற்றுகிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி, இச்சையின் ஆவி, இதெல்லாம் கிரியை செய்யும் போது நம்ம அதை அறிந்து உணர்ந்து அதை எதிர்க்கணும். ஆவியில் இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கொள்கிறேன் நம்ம சொல்லணும். கர்த்தர் நமக்கு அதிகார வல்லமையை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ நம்ம அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரத்தத்தினால கழுவப்பட்டவர்னா நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் ஆவியானவருக்கு பிரியமானதாக இருக்கணும், ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும். சில நேரம் கணவன் மனைவி சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்க, மனைவியை மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா கணவனை மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அநேக வருஷங்களாக அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? பொழைக்கவே தெரியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க மேனேஜர்கிட்ட போய் எனக்கு க்ரீன் கார்டு சீக்கிரம் அப்ளை பண்ணுன்னு வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டேன், சிஸ்டர் அவங்க மூலமாக இங்கே அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்தீங்களா, இல்லை நீங்கள் வந்தீங்களா, உங்கள் வேலை மூலமாக வந்தீங்களான்னு? ஐயோ, நான் வேலைக்கே போகல, நான் வீட்டில் தான் இருக்கேன், அவர் மூலமாக தான் வந்தேன். அப்போ ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து தானே கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒரு வேலையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து வீசாவை கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் அப்புறம் அப்படி அவரை முட்டாள்னு சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம அறிந்து உணர்ந்து கொள்ளணும், ஆவியில் உணர்ந்து அதை நம்ம இது பண்ணிக்கொள்ளணும். ஸோ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர் கொடுக்கும்பொழுது, அந்த பிலீவருக்கு கொடுக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். அந்த அந்த ஆவியின் வரம் நம்ம கொடுக்கும்போது ஒரு கிரிட்டிசிசம்க்கோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ, ஒரு ஆவி ஒருத்தவங்ககிட்ட கிரியேட் செய்து அவங்க போய் சொல்கிறவங்களாவே இருக்கிறாங்க அப்படின்னும் போது உடனே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள பற்றி காசிப் பண்ணுறதுக்கோ ஆண்டவர் உங்களுக்கு ஆவியை வெளிப்படுத்தி தரல. அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க ஆண்டவரே அவங்களை அதில் விடுதலை செய்யும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த பொய்யின் ஆவிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும், பெருமையின் ஆவிலிருந்து விடுதலை செய்யும், இல்லை இச்சையின் ஆவிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு அந்த ஆவிகளை கற்றுக் கொடுக்குறாரு, வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி நிறைய நேரம் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள அந்த கெட்ட ஆவியினுடைய தாக்குதல் நமக்கு வரும்போது நம்ம அந்த ஆவியில் உணர்ந்து கொண்டோம்னா நம்ம உடனே ஜெபிக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி அதிகாரத்தை சொல்லி, ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எனக்கு எதிராக இந்த ஏரியாவில் இந்த இடத்துல உள்ள அசுத்த ஆவிகளை நான் கடிந்து கொள்றேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையும் பாதுகாப்பையும் நமக்கு நிச்சயமாக தருவார். அப்போ இது வெறும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம விசுவாசிகள் நமக்கும் ஆண்டவர் இதை ஒரு கிஃப்டாக வச்சுருக்கார். நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அநேக வருடங்களாக எங்களுக்கு ஒரு 25 வருடம் 30 வருடமாக அங்கிள் எப்னேசர் பால் நன்றாக தெரியும். அவங்களோட அநேக ஊழியங்கள், அவங்க கலிஃபோர்னியாவுக்கு வரும்போதெல்லாம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அவங்க ஒரு பெரிய அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். அவங்க எங்களுக்கு அந்த ஊழியத்தில் அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்கள் உண்டு. அநேக அற்புதங்களை அதிசயங்கள் நாங்கள் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படின்னா ஒருத்தவங்க ப்ரே பண்ண வராங்கன்னா அவங்க எந்த ஆவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது ஒரு பில்லி சுனி ஏவல் மந்திர ஆவியா, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியா, இல்லை சர்பத்தின் ஆவியா, அதை என்ன ஆவின்னு அவங்களால உடனே ஆவியானவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அந்த கற்றுக்குள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்போ சில சாட்சிகளை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன்.
ஒரு சகோதரி வந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த சகோதரி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும், இந்தியாவில் பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படி மேனிஃபெஸ்ட் ஆன உடனே அங்கிள் அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த ஆவியின் கிரியைகளெல்லாம் கடிந்து அப்புறப்படுத்தி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்கள ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி தாக்குறதுன்னு சொல்லி அவங்க அதை கடிந்து ஜெபம் பண்ண பிறகு அவங்க சொன்னாங்க, ஒரு வயிற்று பிரச்சனையில் எத்தனையோ நாள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல, மெடிக்கல் வேர்ல்டால் கண்டுபிடிக்க முடியல. ஆவியானவர் அந்த நாளில் அவங்களுக்கு அந்த அசுத்தாவி அவங்கள விட்டு விலகின பிறகு ஒரு பூரணமான விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எந்த மாதிரி ஆவி நம்மளை தாக்குறது நமக்காக எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ஒரு வலி வேதனையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்து சரியாகலை, உடனே நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னுடைய குறைகளெல்லாம் மன்னிங்கன்னு அர்ப்பணித்து நீங்கள் மறுபடியும் அதுக்காக ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தால் என்னோடு வந்து போராடுகிற அசுத்தாவி உன்னை கடிந்து கொள்கிறேன் நீங்கள் அதிகாரம் எடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஆவி உங்களை விட்டு விலகுச்சுன்னா உங்களுக்கு சுகமாயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த வரங்களை கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம அந்த வரங்களை நம்ம டிசைர் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சாட்சி, ஒரு கர்த்தரை அறியாத ஒரு சகோதரி வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. அவங்களுக்கு நிறைய வருடங்களாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்கள போராடி கொண்டிருக்க அந்த விச் கிராஃப்ட் அண்ட் சாசரி ஸ்பிரிட்னுடைய கிரியைகளெல்லாம் ஆண்டவர் ஜெபத்தில் அழிக்க கிருபை கொடுத்தார். அது உடனே அந்த ஆவி விலகின உடனே வித்தின் 3 months அவங்க கன்சீவ் ஆனாங்க. எத்தனையோ வருஷமாக கன்சீவ் ஆன ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கன்சீவ் ஆகலை. ஆனால் அந்த ஆவியினுடைய கிரியை அழிக்கப்பட்ட போது அவங்க விடுதலை பெற்று உடனடியாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்த வருஷம் வந்தாங்க. அங்கிள் வரும்போது வந்து அவங்க சொன்னாங்க, நான் வந்து இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார், நான் இப்போ இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னு வந்து சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. அதே தான் இது அவிசுவாசிகள் கிறிஸ்துவத்துக்கு வர இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கிரியேச நம்மளிடத்துல அசுத்தாவிகள் வந்து போராடும் போது நமக்கு ஜெபிக்க ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார், நமக்கு ஜெப ஆவியை கொடுத்துருக்கிறார், நம்ம பரிசுத்தாவினால் நிரப்பியிருக்கிறார். நம்ம அதை ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு அது என்ன காரியம் அப்படின்னு ஆண்டோட்ட கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு மிகவும் கிருபையாக வெளிப்படுத்துவார். இன்னொரு சகோதரன் எனக்கு தெரியும், என்னுடைய கசின், அவங்க ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க வந்து நான் வந்து எனக்கு ஒரு ரேஷ் வருது, அந்த ரேஷ் வந்து ஒரு 9 மாதமாக போகவே இல்லை, நான் ஒரு டாக்டர் இதில் போனேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்னென்னா, அவங்க நண்பர்களோடு எங்கேயோ ஒரு இடத்துல சென்று விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருளை அவங்க எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அப்போது அவங்க கிட்ட கேட்டபொழுது, நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்டீங்களான்னா, ஆமாம் நண்பர்களோடு நான் போனேன், அன்றைக்கி ஃபுட்டெல்லாம் எனக்கு இல்லை, நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த வெளிப்பாடு வந்த உடனே அவங்க அதை அறிக்கை செய்து அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. அன்னையோடு அந்த பலவீனம் நீங்கி அவங்க அந்த சுகவீனம் நீங்கி அவங்க சுகம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம மிகவும் கவனமாக செய்யணும். நம்ம பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும், நம்ம செய்கிற செயல்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆவியானுடைய வழிநடத்தலின்படி நம்ம காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அநேக வருடங்களுக்கு முன்பு பாஸ்டர் சுரேஷுடைய வேலையில் ஒரு காரியம் நடந்தது. ஒரு புது மேனேஜர் வந்தார், நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுத்தாரு. அதே மாதிரி எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், உனக்கு இது தெரியல, நான் சொல்கிறது இது இப்படி செய்யலை அப்படின்னு ஒரே கம்ப்ளைனிங்காகவே இருக்கும். சுரேஷ் நிறைய நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க விபி கிட்ட போய் அவர் பண்ணதான் அந்த வேலையெல்லாம் அவர் காண்பித்து விடுவார். ஆனாலும் அவர் குறை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். நம்ம இப்படி ஜெபம் பண்ணும்போது நம்ம போராடுகிறது அந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட் இல்லை, அது ஒரு மனுஷர்கள் இல்லை, அவங்களுக்கு பின்னாக கிரியை செய்கிற ஒரு ஆவின் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்ன காரியம் என்னென்னா, ஆவியானவர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இது எதனால் இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த போராட்டம் இவ்வளோ சிவியராக இருக்கேன்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அந்த மேனேஜர் பேசும்போது சொன்னார், உன்னுடைய சம்பளத்தை பற்றியா, உன்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்குது, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, நான் தான் உனக்கு மேனேஜரு. அவர் எப்போ தான் ஏர்லியராக வந்திருக்காரு, ஆனால் சுரேஷ் எக்ஸ்பீரியன்ஸ்னால சுரேஷ்க்கு நிறைய சம்பளம் இருந்துச்சு, ஆனால் அவருடைய சம்பளம் குறைவாக இருந்தது. அவர் அதுக்கு என்ன சொன்னார், என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவு, நான் உனக்கு மேனேஜரு, பாரு உனக்கு மட்டும் இவ்வளோ சம்பளம்னு சொன்னார். சொன்ன உடனே அதை சுரேஷ் அன்னைக்கு வந்து சொன்னாங்க வீட்டில். சொன்ன உடனே ஆவியானவர் சொன்னது, அவருக்குள்ளே கிரியை செய்கிற என்ன ஆவி, பொறாமை நாவி, வன்கனி நாவி. ஆண்டவர் சொன்னார், அதை எதிர்த்து கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் உடனே அந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்கிறோம். அவருக்கு பின்னாக அந்த ஆவி கிரியை செய்த அந்த பொறாமை நாவி, வன்கனி நாவி, எரிச்சலின் நாவி, மற்றவங்க இன்னொரு கீழே வேலை செய்கிறவங்க வந்து உயரமான சம்பளம் வாங்குறாங்கன்றதுனால வந்து அந்த அசுத்தாவி அதை கடிந்து கொண்ட பிறகு அந்த வாரத்திலேயே வந்து அந்த காரியங்கள்லேருந்து சுரேஷ்க்கு ஒரு விடுதலை கிடச்சிது. சுரேஷ் அந்த வேலையிலிருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஒரு பெரிய டைட்டிலோடு பெரிய இன்னும் அதிகமாக சம்பளத்தோடு போனாங்க. அப்போ
ஒரு 2 வாரம் கழித்து அதே சகோதரர் கால் பண்ணார். சுரேஷ் கிட்ட ஒரு காஃபிக்கு போகலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினார், நீங்கள் எதுக்கு அவர் கூட காஃபிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு. இல்லை நான் போய் அவருக்கு சாட்சி சொல்லணும், நான் அவருக்கு இயேசுக்கு சாட்சியாக நாங்கள் போய் நிற்கணும்னு அவரோட காஃபிக்கு போனாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வேலை போய்விட்டது, உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார், நம்மளை தாழ்ந்து போக விட மாட்டார். நம்முடைய யுத்தங்களை நடத்துவர் அவர் தான். அவர் யெகோவா நிசி. நம்ம யுத்தம் நம்ம யுத்தம் வரும், யுத்தம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அந்த யுத்தங்கள் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பக்கணும். யாரெல்லாம் இன்றைக்கி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எல்லாரும் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. யாரெல்லாம் இன்னும் வாட்டர் பேப்டிசம் எடுக்கலையோ எல்லாரும் இன்றைக்கு இந்த மாதத்தில் எப்படியாவது வாட்டர் பேப்டிசம் எடுத்துக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் ஆவியானுடைய அபிஷேகத்தை, வல்லமை, வரங்களை, ஆவியின் கனிகளை பெறாமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய அபிஷேகத்தினால, வல்லமையினால, வரங்களால் நிரப்பி அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஒருவேளை ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கோம், விடப்பட முடியாத சில பாவங்கள் இருக்குது, அடிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த பொறுப்பு இது இருக்குது, இந்த வீடியோவில் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும், இந்த காரியத்தை குடித்தாதான் எனக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரிலாம் அந்த அடிக்ஷனில் கட்டப்பட்டிருந்த ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். நம்ம ஒத்துக்கொண்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிக்குள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும். அது ஒரு பொறாமையாக இருக்கலாம், ஒரு பெருமையாக இருக்கலாம், மர்மராக இருக்கலாம், கம்ப்ளைனிங்காக இருக்கலாம், ஃபால்ட் ஃபைண்டிங்காக இருக்கலாம், ஒரு லஸ்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என்னை மன்னியும் நம்ம கேட்கும்போது ஆவியான நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார். நமக்கு விடுதலை தரது மாத்திரம் இல்லாமல் அந்த பிசாசின் காரியங்களெல்லாம் நம்ம விட்டு அகலும்படி செய்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்போ எதிர்த்து நிற்கணும்னா எப்படி? நம்மளுடைய கீழ்ப்படிதல் மூலமாக தான் நம்ம பிசாசை எதிர்க்க முடியும். நம்மளுடைய நான் நல்ல மனுஷனாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அவனை எதிர்க்க முடியாது. அதே மாதிரி அந்த அட்டாக் ஆஃப் த எனிமியை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த ஆவிகளை பகுத்தறிந்து நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அநேக வருடங்களுக்கு அவங்க மகள் சின்ன பெண்ணாக இருக்கும்போது ஒரு நைட் அண்ட் டே ஒரு 2 நாள் கண்டினியூஸாக வாமிட்டிங் அண்ட் டயரியாவாம். அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போனால் டாக்டர் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்களாம். அப்போ ஒரு தேவ மனிதர் வந்தாராம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மனிதர் கேட்டார், ஆவியானவர் அவருக்குள்ளே ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவி என்னதுன்னு சொல்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ண அந்த டிஸ்சர்ன் பண்ண அந்த கிருபை கொடுத்துருக்காரு. உடனே அவர் கேட்டாராம், உங்கள் பிள்ளை ஏதாவது சுடுகாடு பக்கம் போச்சான்னு கேட்டாராம். உடனே இவர் சொன்னாராம், நேற்று நான் அந்த ஸ்கூலில் அதுக்கு நல்லா இருக்கும்போது அது ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்திருக்கு, நான் பிள்ளையை பிக்கப் பண்ண போகும்போது நான் பார்த்தேன், அந்த சுடுகாட்டில் தான் என் பிள்ளை விளையாடி கொண்டதை நான் பார்த்தேன்னு அவங்க சொன்ன உடனே அந்த சுடுகாட்டில் அந்த பிள்ளையை அட்டாக் பண்ண ஆவி இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி அவங்க அதிகாரம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது அந்த சிறு பிள்ளை பரிபூர்ண சுகம் அடைந்து டாக்டர்ஸே ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் மகிமை. அதுதான் அப்படிதான் ஆண்டவர் அந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஒரு டிசர்னிங் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் மாத்திரம் இல்லை, ஒரு இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, ஆவியானவர் பேசுகிறாரா, ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதை டிசர்ன் பண்ணக்கூட நமக்கு கிருபை தராரு. அதே மாதிரி மனுஷீகத்தில் யாராவது நம்மகிட்ட பேசுகிறாங்களா, மனுஷீக ஆவி கிரியை செய்கிறதா என்பதை டிசர்ன் பண்ணவும் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. ஸோ இந்த பர்பஸ்லாம் என்னது, இந்த ஆவிகளை பகுத்தறிகிறத குறித்து இதனுடைய பர்பஸ் என்னது, முக்கியத்துவம் என்ன நம்ம பார்க்கும்பொழுது அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த அன்சீன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அதனுடைய அது மேலே இருக்க அந்த வெயிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு அந்த திரைகளை எடுத்து போடுறாரு. நம்மளாலே அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்களை அறிந்து உணர்ந்து கொண்டு ஆவியில் நம்ம அதுக்கு எதிராக நம்ம ஆவிக்குரிய யுத்தம் பண்ண ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்போது அங்கே என்ன ஆவிகள் கிரியை செய்து கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குதா, ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா, தேவதூதர்கள் இருக்கிறாங்களா என்பதை குறித்து நமக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இல்லை அங்கே அசுத்தாவிகள் கிரியை செய்தா அதையும் நமக்கு ஆவியானவர் மிகவும் அது அழகாக கற்றுக் கொடுப்பார். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் தூதர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அப்போ பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு பரிசுத்தால் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த பிசாசின் கிரியைகளாம் எதிர்த்து நம்ம ஜெயம் பெறலாம். பிரதர் மோகன் சிலாசஸ் பிரதருக்காக நான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன். அந்த ஜீசஸ் ரிடீம்ஸ் டீமோடு நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு ஜெபம் பண்ண சென்றோம், சேலம், மாசச்சூசட்ஸ். அவங்க அதிகமாக மெசேஜஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த சிட்டி முழுமையாக என்ன இருக்குதுன்னா
அதிகமான பில்லிசுனி ஏவல் மந்திரம் செய்கிறோம். நம்ம இந்தியாவில் வந்து கிளி ஜோசியம், கை ஜோசியம், குறி சொல்கிறவங்க, அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குடு அடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. முன்னால் நாங்கள் வளரும் போது இருந்துச்சு. இப்போ நீங்களாம் யங்கர் ஜெனரேஷன், நீங்களாம் அதை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில இந்தியாவில். அப்போ அந்த மாதிரியான அந்த சேலம் மேசச்சூசட்ஸில் பார்க்கும்போது அந்த டவுன் டவுனில் ஒவ்வொரு கடையும் அந்த பில்லிசூனியை வைக்கிற கடை, ஊடு விஜி போர்டு செய்கிற கடை. எங்களுக்கு ஆச்சரியம், அமெரிக்கா தேசத்தில் இப்படி ஒரு சிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சிட்டி முழுமையாக நாங்கள் சென்று ஜெபிக்க சென்றோம். அந்த சிட்டி முழுமையாக கிரியை செய்கிற ஆவினா குறி சொல்லுகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் சாசரி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் விச் கிராஃப்ட். அந்த சிட்டி முழுமையாக அப்படி கிரியை செய்யுது. அவங்களுக்கே அது தெரியல அது தவறுன்னு. அமெரிக்கர்லாம் உட்காந்து கையில் ஒரு விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கடையில் பூத்தாக இருக்குது. நம்ம இப்போ கார் வாங்க போனால் ஒரு பூத்தில் உட்காந்து நம்ம பேசுவோம்ல, கார் வாங்குறதுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்து பில்லிசூனியம் சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, இல்லைனா குறி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சிட்டி. இப்போது நம்ம அங்கே அந்த நீங்கள் இப்போ போனீங்கனாலும் அந்த சேலம் மேசச்சூஸில் அப்படி பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரியான சிட்டியில் நம்ம போகும்போதே ஆவியான நம்ம மனக்கண்களை திறப்பார். ஆவியான சொல்லி இதை எதிர்த்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்வார். இல்லை ஒரு வீடுகளுக்கு போகும்போது ஒரு வீட்டில் குழப்பத்தின் ஆவி இருக்கும், இல்லை ஒரு வீட்டில் சண்டையின் ஆவி இருக்கும். கணவன் மனைவி ஒன்றுமே விஷயமே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் ஒரு ஆவி கிரியை செய்துன்னு சொல்லி உடனே அதை இயேசுவின் நாமத்தால் நம்ம அறிந்து உணர்ந்து அதை நம்ம கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளும்போது கர்த்தருடைய ஆவியான நமக்கு ஒரு விடுதலையை தருவார். அப்புறம் ரெண்டாவது காரியம், எதற்காக இதோட பர்பஸோட என்ன, இந்த ஆவி வரங்களுடைய இந்த டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அதை நம்மளால் பார்க்க முடியும். எல்லாரும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமீன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்ம வந்து மனிதர்களை பார்க்கும்போது இவங்க இப்படி நல்லா ஊழியம் செய்கிறாங்க, இப்படி நல்லா பாடுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் இந்த ஆண்டவரை நேசிக்கிறோமா, ஆண்டவர்னா உண்மையாக வாழ்கிறோமா, அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, முகதாட்சியம் பார்க்கிற தேவன் அல்ல. இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 47-48ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டோமானால் இயேசு நாத்தான் வேலை பார்க்கிறார். நாத்தான் வேலை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படின்னா அவருக்கு இயேசுக்கு எப்படி தெரியும்? அவன் அப்போ தான் வாராரு முதல் தடவையா. அப்போ அவர் கேட்குறாரு ரொம்ப ஆச்சரியத்தோடு, நான் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னை பற்றி அப்படின்னு அவர் ஆச்சரியத்தோடு கேட்கும்போது இயேசுக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் சீயிங் த ஹார்ட் கண்டிஷன், அந்த இருதயம் எப்படி இருக்குது, அது திருக்குள்ள இருதயமா, அது வந்து அதில் ஒரு கபடம் இல்லை, அதில் ஒரு டிசீட் இல்லை, அதில் ஒரு ஈவில் இல்லை, அந்த இருதயம் ஒரு கபடில்லாத ஒரு பரிசுத்தமான இருதயமாக இருந்தது. அதை தான் பார்த்தோன்னே அவர் ஆச்சரியப்படுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் தீமை இருக்குதா, நம்முடைய இருதயத்தில் பொய் இருக்குதா, நம்முடைய இருதயத்தில் கபடு இருக்குதா, வஞ்சகம் இருக்குதா, நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். ஆவியானோ நமக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸை கொடுக்கும்பொழுது மற்றவருடைய இருதயம் எப்படி இருக்கு, நம்ம அநேகரோட இது பண்ணுறோம். வேலையில் அநேகர் நம்மளோட இருக்கிறாங்க, ஊழியத்தின் பாதையில் நம்முடைய குடும்பத்தில் அநேகர் இருக்காங்க. அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்களோட இருதயம் எப்படி இருக்குது, ஆவியானோ நமக்கு கண்டிப்பாக நமக்கு உணர்த்தி கொடுப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்ம இடத்துல பொய் சொல்கிறாங்களா, இல்லை முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால் போய் தவறான காரியங்களை நம்மளை குறித்து பேசுகிறாங்க, இதெல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அதிகமாக வரையறுத்து காண்பிப்பார். அதுதான் இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். யூதாஸுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 12 டிசைபிள்ஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்தாங்க. அவங்க இயேசுவோடு நடந்தாங்க, இயேசுவோடு ஊழியம் செஞ்சாங்க, இயேசுவோடு சாப்பிட்டாங்க, இயேசுவோடு எல்லா காரியங்களும் செய்தாங்க. இந்த யூதாஸ் வந்து கையில் ஹி வாஸ் எ ட்ரெஷரர், கையில் ஒரு மணி பேக் எடுத்துக்கொண்டு இயேசுக்காக கூடயே சென்றார். ஆனால் அவருக்குள்ளே இருந்ததை அவருடைய இருதயம் எப்படின்னு சொல்லி இயேசுக்கு மிக அருமையாக தெரிஞ்சிச்சு. இவர் தான் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க போகிறார். அவருடைய இருதயம் எதனால் நிறைந்திருந்தது, பண ஆசைனால், கிரீட் ஃபார் மணினால் நிறைந்தது. இயேசுக்கு அழகாக தெரியும். ஆனாலும் அந்த கூட இருந்த மற்ற யாருக்குமே அதை குறித்து தெரியாது. அந்த யூதாஸுடைய இருதயம் இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அப்படி தான் நமக்கு ஆண்டவர் வந்து மற்றவங்களுடைய அவங்க எப்படி இருக்கிறாங்க,
அவங்க ப்ரே பண்ணுறது குறித்தோ இல்லை அவங்க வந்து பாடுற ஊழியமோ இல்லை எந்த ஊழியமோ என்ன செய்தாலும் அவங்க உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்களா, உண்மை உத்தமம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆவியான நமக்கு அவங்களோட இருதயத்தின் கண்டிஷன் நமக்கு மிகவும் அழகாக காண்பித்து கொடுப்பார். நம்ம அதற்காக ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த அந்த ஆவியை பகுத்தறிகிற வரத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் சிக்கா இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அது என்ன ஆவின்னு ஆவியானவர் அவருக்கு காண்பித்து அந்த அந்த பிசாசுகளை விரட்டி இயேசுவிடத்தில் வந்து எல்லாரையும் சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம அந்த மற்றவங்களுடைய இருதயத்தின் கண்டிஷனை நமக்கு காமிக்கும் பொழுது நம்ம அதை குறித்து ஐயோ இவங்கன்னா இப்படி இருக்காங்க, அவங்கள விட்டு விலகிடக்கூடாது, இல்லை இவங்க எனக்கு வேணாம், சில நேரம் இவங்க எனக்கு ஃப்ரெண்டாகவே வேணாம், எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் அவரது இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே அந்த இருதயத்தில் உள்ள எல்லா பொல்லாப்புகள் விலகட்டும், வீணான காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் விலகட்டும். நீங்கள் அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். மூன்றாவது, இந்த கிஃப்டோடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது எல்லாம் டிசப்ஷன், வஞ்சக காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சேட்டனிக் அட்டாக்கை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்துல நம்ம போகிறோம், நமக்கு ஒரு வெளிப்பாடுகளை யாராவது தர்றாங்க, அது ஆண்டவரிடத்துலேருந்து தான் வந்ததா என்பதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். இதுக்கு ஆவியானவர் தான் பேசுகிறாரா இல்லை மனுஷீகத்தில் பேசுகிறாங்களா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு சகோதரர் ஒரு சகோதரிக்கு என்ன சொன்னாங்களாம், நீங்கள் சபைக்காக நிறைய வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன ஆக போகுது, உங்களுக்கு இந்த சிக்னஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். இது ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லை, இது ஆண்டவர் பேசுகிறவர். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமற் போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்படி ஒரு தவறான காரியத்தை சொல்லவே மாட்டார். அப்போ அவங்க சொல்லும்போது நம்ம அறிந்து கொள்ளணும், அவங்க நம்மளை டிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு. 1 யோவான் 4:1 எடுத்துக்கொண்டோம்னால் டெஸ்ட் த ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். we have to test the spirits. இவங்க பொல்லாப்பு பேசுகிறாங்கன்னா அந்த பொல்லாப்பை நம்ம அக்ரி பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு காலத்தில் அவர் ஒரு பொல்லாப்புக்காக இந்த தேசத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, அதுக்காக அவர் வந்து சரி என்று சொல்லி நின்னாராம். அதை நின்று கொண்டு அவரை செய்யும்போது அதே பொல்லாப்பு அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணார் அந்த இடத்துல. அவங்க செய்கிறது சரிதான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண உடனே அந்த பொல்லாப்பு அவரையே வந்து சேர்ந்துதான். அப்போ தான் அவர் உணர்ந்தாராம், நான் அந்த மற்றவங்க செய்த அந்த பொல்லாப்பை நான் பொல்லாப்புன்னு சொல்லி அறியாமல் உணராமல் போய் அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டேன், அந்த காம்ப்ரமைஸ் பண்ணதுனால எனக்கு இந்த காரியம் வந்ததுன்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். ஸோ அதே மாதிரி நம்ம 2 கொரிந்தியர் 11:13-14 வசனங்களை வாசிக்கும் போது கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சபைக்குள்ளே தான் வருவாங்க, சபைக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்குள்ளே வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாருன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆவியானவர் அவங்களோட இருக்கிறாரா, அவங்க ஆவியானவரோடு நடக்கிறாங்களா, அவங்க வந்து அவங்களோட இமேஜினேஷன் வந்து சொல்கிறாங்களா, இல்லை பொய்யின் ஆவி அவங்களிடத்துல கிரியை செய்தா, இது எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில், அதற்காக தான் இந்த வரம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சேட்டனிக் அட்டாக், நமக்கு சாத்தம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அங்குள்ள அந்தகார வல்லமைகள்லாம் கடிந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அநேக வருஷம் முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு காரில் போயிட்டே இருக்கோம். ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு ஆர்கியூமெண்ட். சுரேஷோட இது வந்து நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் ட்ரெஸ் வாங்கிக்கிற, இந்தியாவுக்கு போனாலும் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இதுதான் ஆர்கியூமெண்ட். இது எவ்வளோ சில்லியாக இருக்குது பாருங்கள். இங்கேனாலும் என்ன செலவு பண்ணணும்னு சொல்கிறேன், அங்கே போனாலும் செலவு பண்ணணும்னு சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல செலவு பண்ணு அப்படின்னு. நான் வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை, நமக்கு அதுவும் வேணும் எனக்கு இதுவும் வேணும், அதை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, யாரும் விமன்லாம் ஆன்லைனில் வாங்குறாங்க, நான் எந்த ஆன்லைன்லேயும் வாங்குறதில்ல, நான் இந்தியாவில் போய் விலை குறைவாக பார்த்து வாங்கினேன். இதுதான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். எனக்கு ஏன் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க சொன்ன முதல் காரியம், அவங்க 2 பேருக்குள்ள அதிகமான ஒரு ஆர்கியூமெண்ட், அதிகமான ஒரு மன வருத்தம், அதிகமான ஒரு வேதனை. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் நாங்கள். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், அங்கே கிரியை செய்கிற ஆவி என்ன பண்ணோம், நம்மளை அட்டாக் பண்ணோம். அதை நம்ம உடனே ஆவியில் அறிந்து கொள்ளணும். ஸோ அப்போ நம்ம எங்கே போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும், என்ன செய்தாலும் அதிகமாக நம்ம ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. அங்கே ஒருவேளை அங்கே பலவீனப்படுத்துகிற ஆவி கிரியை செய்யலாம், அவங்கள அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை பிரிவினை தூண்டுகிற ஆவி, சண்டையை தூண்டுகிற ஆவி, இல்லை குழப்பத்தின் ஆவி, அநேக ஆவிகள் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அதுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காக அதிகமாக ஜெபித்து நம்மை பாதுகாத்து கொண்டு நம்ம எல்லைகளுக்குள்ளே செல்லணும்.
நான் அதனால் இப்போ நம்ம உடனே டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ்னால் ஒன்லி ஈவில் ஸ்பிரிட்ஸ் நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரா, ஆவியானவர் பேசுகிறாரா, ஆவியானவர் கிரியை நடக்கிறாரா, ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறாரா, அதையும் நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளணும். நான் சொன்ன முதலாவது 3 வகையான ஆவிகள். முதலாவது தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதர்களும். 2வது சாத்தானும் அவனுடைய தூதர்களும், கெட்ட ஆவிகள் அசுத்த ஆவிகள்னு சொன்ன. 3வது மனுஷிக ஆவிகள். நம்ம இந்த 3 காரியங்களை வாசிக்கும் போது நம்ம இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆவியானவர் நமக்கு ஆவிகளை பகுத்தறிக்க கொடுக்கும்பொழுது அந்த ஒரு இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, ஆவியானவர் தான் பேசுகிறாரா அப்படின்றதே ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர்கள் 27 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா பால் ஒரு பிரிசனராக ஹி வாஸ் டேக்கன் டு ரோம், இட்டலி அஸ் அ பிரிசனர். அப்படி அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஷிப்பில் அவர் போகிறார். அத்ரமித்தியம்னு ஒரு ஷிப்பில் அவர் போய் கொண்டிருக்கிறார். அவர் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண உடனே ஆவியானவர் அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்கிற அந்த வரத்தின் மூலமாக ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்த பயணத்தை நீங்கள் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பால் அங்கே உள்ள அந்த கேப்டன் அந்த போட்னுடைய ஓனர் அவங்க கிட்ட போய் சொல்கிறாரு, நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தால் நமக்கு ஆபத்து தான் வருதுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27:14 வாசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிலுதான் என்னும் கடுங்காற்று அதில் மூடித்து. நம்ம சொல்கிறோம்ல இப்போ ஹரிக்கேனுக்கு ஒரு பேர் வச்சு, இப்போ கூட ஒரு ஹரிக்கேன் வந்திருக்கு, ஈரின். நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில், ஹரிக்கேன் எரின்னு நினைக்கிறேன், ERIN. அதே மாதிரி தான் ஈரோ கிலுதான் ஒரு பெரிய கடுங்காற்று அந்த கப்பலில் வீசுது. இவங்க போய்கொண்டிருக்கிற கப்பலை பால் சொல்கிறாரு, போக வேண்டாம், ஒரு பாதிப்பு நமக்கு இருக்குதுன்னு. ஆனால் அந்த நேரம் காற்று நல்லா தன்மையாக அடித்த உடனே அந்த கேப்டனும் அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இவர் ஏதாவது சொல்லட்டும், நம்ம வழியை பார்த்து போகலாம், காற்று நல்லா தான் அடிக்குது, நம்ம ஷிப்பை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அவங்க போகும்பொழுது அதிகமான காற்று பெரிதாகி அதனால் அந்த ஷிப்பில் ஒரு பெரிய சேதங்கள்லாம் வர ஆரம்பித்த பிறகு அவங்க ஷிப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஈவன் சாப்பிட்ற பொருள்லாம் கூட எடுத்து போடுறாங்க, ஷிப்பை இதாக்கணும்னு சொல்லிட்டு. காற்று அதிகமாக வீசும்போது அவங்க எல்லாரும் நமக்கு உயிர் தப்பி பிழைக்க முடியுமா, நம்ம ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும்பொழுது பால் ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே ஒரு தேவதூதன் அந்த படகுல அந்த ஷிப்பில் தேவதூதன் நீங்கள் அந்த வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுமையாக வாசிச்சு பாருங்கள். ஆவியானவர் எப்படி அந்த ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் மூலமாக பால் இடத்துல பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னிமித்தமாக உனக்கு நான் தயவு பண்ணுறேன், உன்னோடு இந்த கப்பலில் போகிற எல்லாருடைய ஜீவனும் பாதுகாக்கப்படும் சொல்லி ஒரு தேவனுடைய செய்தியை ஒரு தூதன் சொல்கிறார். சொன்ன உடனே பால் தன்னை திடப்படுத்தி கொண்டு எல்லாரையும் திடப்படுத்துகிறார். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு தூதன் என்னோடு பேசினாங்க, எல்லாரும் சாப்பிட்டு நம்ம பலப்படணும், நம்ம இதில் அழிந்து போக மாட்டோம், நம்ம எல்லாருடைய ஜீவனை பாதுகாக்கிறாருன்னு சொல்லி கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பி என்னோடு பேசினாருன்னு சொல்லி பால் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசி போது பால்னால அந்த தேவதூதனுடைய சத்தத்தை கேட்க முடிஞ்சது. அந்த ஜெபத்தில் தேவதூதன் சொல்லுகிற தேவனுடைய செய்தியை கேட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாம் பலப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். அப்படிதான் ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுவார், நம்ம இடத்துல கிரியை நடப்பிப்பார். ரெண்டாவதாக இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங்கை நம்ம பார்க்கும்பொழுது we can recognize the evil spirits, the satanic spirits, the unclean spirits. அந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன என்பதையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது, சாத்தான் பொய்யனும் திருடனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், கொல்லவும் அழிக்குமே வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பால் எஃபிஷியன்ஸ் 6:12 என்ன சொல்றார், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தானியல் ஜெபிக்கும்போது தானியலத்தில் ஒரு பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா என்ற வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவி அவருக்கு வர வேண்டிய பதிலை கிடைக்க முடியாமல் அந்த வானமண்டலத்தை ஆவி தடை செய்து நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய போராட்டம் மனுஷர்களோடு அல்ல, ஒரு ஆவிகளோடு நமக்கு போராட்டம். நம்ம அந்த ஆவிகளை அறிந்து உணர்ந்து அறிந்து கொள்ளணும். முதல்ல ஆவியில், அடுத்தது இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிகளை நான் துரத்துகிறேன்னு சொல்லணும். விசுவாசிகளால் நடக்க அடையாளங்களாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. நம்ம இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் ரத்தத்தை செலுத்தி கர்த்தருடைய வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுக்கும்பொழுது அந்த பிசாசுகள்லாம் நடுங்கும், பிசாசுகள்லாம் நம்மளை விட்டு விலகும், நம்ம பிள்ளைகளை விட்டு விலகும். நம்ம அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில், திருமணத்தில், ஒர்க் பிளேஸில், நம்ம ஊழியம் செய்கிற எல்லைகளை, தேசத்தில் என்ன மாதிரி ஆவி கிரியை செய்து அப்படின்றத நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளணும். தேசத்தில் கிரியை செய்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கர்த்தர் இல்லை என்று சொல்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதேவன்மா ஜெகோவா
விட்னஸ்ஸு, மார்மோனிங் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவங்க தெய்வமாக சொல்ல மாட்டாங்க. அந்த அந்தி கிறிஸ்து ஆவி, அந்த அந்தி கிறிஸ்து ஆவி நம்ம தேசத்துலேருந்து விரட்டணும். அதே மாதிரி பில்லிசுனி ஏவல் மந்திர ஆவிகளை விரட்டணும். வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை விரட்டணும். அந்த மாதிரி நம்ம ஆவிகளை அறிந்து நம்ம அந்த ஆவிகளை துரத்தணும். இப்போ நான் நீங்கள் பைபிள் ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. பைபிளில் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து சொன்ன சில ஆவிகள் என்ன, அசுத்த ஆவிகள் என்ன என்பதை நான் வசனம் மட்டும் சொல்ல போகிறேன். நேரம் இல்லாதனால நான் அந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முழுமையாக படிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் அதை குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? அபிமெலேக்கும் சீகேம், அப்போ வாசிங்க. பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவி, சண்டையை கொண்டு வர ஆவி. சண்டை வந்துச்சு, அங்கே என்ன ஆவி கிரியை செய்யுது? பொல்லாப்பை கொண்டு வரும் ஆவி. அதே மாதிரி அடுத்த ஆவி பார்க்கும்போது பர்வர்ஸ் ஸ்பிரிட், தாறுமாறுகளின் ஆவி. அது தாறுமாறாக கிரியை செய்யும். அதில் ஒரு டெசிஷன் இருக்காது, அதில் ஒரு ஸ்டெடியாக இருக்காது, தாறுமாறாக கிரியை செய்யும். அதான் தாறுமாறுகளின் ஆவி. அடுத்தது கனநித்திரையின் ஆவி. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா கனநித்திரையின் ஆவின்னு வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒரே நிமிஷம் இருங்க. ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கனநித்திரையின் ஆவி. அடுத்தது நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மார்க் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அங்கு வந்திருக்கிறத இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்த உடனே அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விடுதலையை அந்த இடத்துல தர்றார். அதே மாதிரி அடுத்த ஆவி நம்ம பார்க்கும்பொழுது ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? அதே அடுத்தது வாசித்துருங்க சிஸ்டர். போதும். தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமீன், ஆமீன். ஒரு சர்ச்சில் இயேசு சுவாமி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அவரை விசுவாசித்து வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. அவங்களுக்கு வந்திருக்கிற அட்டாக் என்னது? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்மளும் யோசிக்கலாம், இந்த வியாதி ஏன் என்னை பாதித்து கொண்டே இருக்குது, மறுபடியும் நான் வந்து கொண்டே இருக்குது, நான் எவ்வளோ மெடிசன் எடுக்கிறேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இது இன்னும் போகலே நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி உங்களை விட்டு விலகும். அடுத்தது குறி சொல்லுகிற ஆவி. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானனுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் உங்களுக்கு எதிர்பட்டாள். பவுலும் அவங்களோட கூட ஒரு டீம் மெம்பர்ஸாக அவங்க பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்பொழுது ஒரு அடிமை பெண் அவள் அவங்களுடைய எஜமானனுக்கு குறி சொல்லி அவங்களுக்கு ஆதாயத்தை, நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஜோதிடம் ஜாதகம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லி குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. பவுலையும் கூட இருந்தவர்களையும் பார்த்த உடனே அவள் என்ன பண்ணுவா? இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவங்கெல்லாம் ரட்சிப்பை குறித்து ப்ரொக்ளைம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னால் ஓகே. இதை அவங்கள பார்க்கும் போதெல்லாம் டெய்லி சத்தம் போட்டு இதே ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணிக்கொண்டே இருந்தா. அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும்பொழுது இப்போ இந்த காலத்தில் அப்படி யாராவது ஒரு ப்ரீச்சர்கிட்ட போய் ஒரு சகோதரி, நீங்கள் இவங்க இதை பண்ணுறாங்க, இதை பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க தேவ ஊழியக்காரர்கள், இவங்க ரட்சிப்பு அளிக்கிற ஊழியக்காரன்னு சொன்னால் நம்ம உடனே அந்த ஊழியக்காரனா சொல்லுவார், ஓ சிஸ்டர் ரொம்ப கடவுள் பக்தி போல் இருக்கு, சிஸ்டர் ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க போல் இருக்குது, சிஸ்டர் நம்ம செய்கிற ஊழியத்தை ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, சிஸ்டர் நமக்கு ப்ரேயர் வாரியராக கூட வச்சுக்கலாம், சிஸ்டர் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. அந்த மாதிரி. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு? அந்த ஆவியை அவர் பகுத்து உணர்றாரு, டிஸ்சான் பண்ணுறாரு, டிஸ்டிங்விஷ் பண்ணுறாரு, ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஐடென்டிஃபை பண்ணோன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சுதார்? ஆவியிலே சினங்கொண்டார்னு வாசிக்கிறோம். சினங்கொண்டு அவர் அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தால் அவர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டோன்னு அந்த ஆவி அவளை விட்டு விலகணுன்னு அந்த பிள்ளை விடுதலை பெற்றாள். விடுதலை பெற்ற உடனே அந்த அவங்க மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த இதெல்லாம் அவங்கள லாபம் வரல, அவங்களுடைய ப்ராஃபிட்லாம் போதுன்னு தெரிந்தவுடனே அங்கே ஒரு பெரிய ஒரு அப்ரோர் தொடங்குறது. அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற இன்னும் அநேக ஆவிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா அநேக ஆவிகள் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன பலவீனப்படுத்துகிற ஆவிகள், குழப்பத்தை கொண்டு வர ஆவிகள், அதே மாதிரி
அந்தி கிறிஸ்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வஞ்சக ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயத்தை கொண்டு வரும். ராத்திரியில் தூக்கம் வராது, பயத்தோடு நம்ம தான் இருப்பாங்க. அது வந்து பயத்தின் ஆவி. அந்த ஆவி வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம எதிர்க்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். உனக்கு என்னுடைய சரீரத்தில், என் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை தெளித்து, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கார். பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை ஏந்து உன்னை தாப்பேன். கர்த்தருடைய வசனத்தெல்லாம் நம்ம அதிகமாக மனப்பாடம் பண்ணிக்கொள்ளும். நம்ம ஜேபிக்யூ டிபிக்யூல இல்லை, ஆனாலும் நம்ம வசனங்களெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அந்தந்த நேரத்தில் ஆவியான நமக்கு ஞாபகப்படுத்த இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணு மகளேன்னு சொல்வார். உடனே இயேசுவின் நாமத்தால் உன்னை கடிந்து கொள்றேன்னு சொல்லி நம்ம அந்த அதிகாரம் எடுத்து வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த பிசாசின் கிரிகளை அழிக்கும் போது அந்த ஆவி போய்விடும். அநேக நான் டைம் ரொம்ப ஆனதுனால நான் நிறைய சொல்ல விரும்பல. ஒரே ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். அநேக வருடங்களுக்கு போது ஒரு 15-20 வருஷம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை. காலையில் எழும்பி கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது காலையில் எழும்பி அநேக நேரம் ஜபிப்பது உண்டு. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதெல்லாம் முடிச்சு திருப்பி உட்காந்து திருப்பி அதேக நேரம் வசனங்கள்லாம் முடிச்சு ஒரு 12 மணிக்கு எழும்பி வேலையெல்லாம் தொடங்க கிச்சனுக்கு போகும்போது ஒரு பயத்தின் ஆவி வந்து நான் அட்டாக் பண்ணுச்சு. எனக்கு முதல்ல புரியல, ஆண்டவரே இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நேரம் நான் பைபிளை தான் படிச்சிருக்கேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆனால் இந்த பயம் வந்து அப்படியே வந்து நம்மளை உழுக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை துரத்துற மாதிரி இருக்கும். அப்போ நான் கிச்சனில் போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திருப்பி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஒரு பயத்தின் ஆவி உன்னை வந்து அட்டாக் பண்ணுது, உன்னுடைய ஜெபத்தை நிறுத்துவதற்கு, உன்னுடைய ஊழியத்தை நிறுத்துவதற்கு அந்த பயத்தின் ஆவி உன்னோட வந்து கிரியேட் செய்து அது அதிகாரம் எடுத்து கடிந்து கொள். உடனே அது அதிகாரம் எடுத்து ஒரு நாள் கடிந்து கொள்ள அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நீங்கள் சொல்லணும், நீங்கள் கர்த்தரோடு உள்ள உறவில் ஐக்கியத்தில் மிகவும் கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஆண்டவரோடு நடக்கிறீங்களா, அந்த இன்டிமசி வித் கிரைஸ்டில் இருக்கிறோமா, அதிகமாக வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறோமா, ஆண்டவருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு உடனடியாக கீழ்ப்படுகிறோமா, இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லலை வேற யாருக்கோ சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இப்படி பண்ணணும் டெட்லைன்ஸ் இருக்குது நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமா, ஆண்டவருடைய சத்தத்தை அதிகமாக கேட்டு நம்ம புரிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம மனநிலையில் என்ன நடக்குது. சில நேரம் டிஸ்கரேஜிங் ஸ்பிரிட் வரும், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கே ஒரு ஆவி கிரியை செய்யும். இங்கெல்லாம் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதே யாராவது நம்மளை கால் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்கரேஜிங் ஆவி, ஒரு டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி. அதை இயேசுவின் நாமத்தினால உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் நீங்கள் அதிகாரம் எடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஆவி உங்களை விட்டு விலகும். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு சாத்தான் வந்து அவன் உங்களை நோக்கி வருவான். நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு அவனை எதிர்க்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மூன்றாவதாக ஸ்பிரிட் ஆஃப் மேன், ஹியூமன் ஸ்பிரிட். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் பார்க்கும் பொழுது யோவானோ யாக்கோபோ சிட்டி ஆஃப் சமாரியில் போய் இயேசுவோடு சென்று ஊழியம் செய்ய போகிறாங்க. அங்கே போனோன்னு அந்த வசனத்தை வாசித்திங்கன்னா அவங்க வந்து அந்த இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளலை. சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க அந்த ஊழியத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணோன்னே யோவானோ யாக்கோபுக்கும் என்ன ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புத்தியே இல்லை, இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மனுஷீகத்திலேருந்து ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் போய் எலியா செஞ்சது போல் வானத்திலேருந்து ஒரு அக்னியை நாங்கள் அனுப்பி நாங்கள் கட்லைட்டு அவங்களுக்கு சித்தமாக அழித்து இந்த சமாரியா பட்டணத்தையே அழிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் ஆவி உள்ள என்பதை அறியீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டி அவர் புரிந்து கொண்டார். அவங்க மனுஷீகத்திலேருந்து பேசுகிறாங்க. நிறைய நேரம் நம்ம விசுவாசத்தோடு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். நம்ம யார்கிட்டயாவது அதை சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க கார்னல் மைண்ட்லேருந்து நமக்கு ஆலோசனையை கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படி நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார், வசனத்தை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் தெரியாமல் யார்கிட்டயாவது ஒருத்தவங்ககிட்ட மனுஷீகத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, கார்னல் மைண்ட்லேருந்து நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அதனால் நம்ம மிகவும் கவனமாக இருந்து அவங்க மனுஷீகத்தில் பேசுகிறாங்களா, ஆவியானவரால் நிறைந்து பேசுகிறாங்களா, இல்லை பிசாசானன் வந்து நம்மளோடு பேசுகிறானா என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பிரதர் வந்து அவர் கேட்டார், நான் இந்த கதை நான் இந்த ஸ்டோரி இந்த டெஸ்டிமனி நான் இந்த இதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல, நான் இன்னொரு தடையும் சொல்கிறேன். அவர் கேட்டார், உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டார். ஜெபம் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாலாம் வரப்போகிறாங்க, கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் அம்மா அப்பாலாம் இப்போ வர வேணாம். நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், போன தடவை வரும்போது ரொம்ப கஷ்டம்லாம் பட்டாங்க, அதனால் இந்த தடவை வரும்போது அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அவர் ஒன்றும் யோசிக்கல, எதுவும் பண்ணல. கர்த்தர் சொல்கிறாரு இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நான் வந்து ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபித்தேன். ஆண்டவரே நான் இத்தனை மாதங்கள் அம்மா அப்பா வரணும்னு ஒரு 6 மாதமாக ஜெபிச்சிருக்கேன், ஆவியான
ஆவியானவர் என்னை வழிநடத்தி டிக்கெட் வாங்க அவங்க வரட்டும் அப்படின்னு தான் சொல்லி அவங்க வந்தாங்க, வரப்போகிறாங்க. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு. என் அப்பா ஆவியான என் உள்ளத்தில் ஒரு இதை கொடுத்தார். அது அவங்க ஒரு மனுஷீகத்திலேருந்து அந்த சகோதரன் பேசி விட்டாருன்னு சொல்லி உடனே அந்த மனுஷீக ஆவியை நான் கடிந்து கொண்டேன். ஆண்டவரே, எங்கள் அம்மா அப்பா விடுதலையோடு வரணும், ஆசீர்வாதமாக வந்துட்டு ஆசீர்வாதமாக போகணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு, நான் எப்படி ஜெபம் பண்ணி ஆவியானவர் நடத்தினாரோ அப்படி செய்யும்போது அம்மா அப்பா சந்தோஷமாக வந்து அவங்க கர்த்தருடைய நாமம் மகிமைக்கண்டு அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு கிருபை கொடுத்தார். அப்போ அந்த மனுஷிக ஆவியில் யாராவது பேசுகிறாங்கன்னா நம்ம அதை அறிந்து கொள்ளணும், ஆவியில் உணர்ந்து அதை எதிர்க்கணும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி. கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி அந்த ஆவிகளை பகுத்தறியுது? ஒருத்தவங்களுடைய ஆவியை பகுத்தறிய 3 காரியங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் கனி இருக்குதான்னு பார்க்கணும். மத்தேயு 7:15-16 நம்ம வாசிக்கும்பொழுது அவங்க கனி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கும்போது அவர்களுடைய கனிகளினால அவர்களை அறிவீர்கள். அவர்களிடத்துல கிறிஸ்துவின் கனிகள் இருக்குதா, ஆவியின் கனி கொடுக்குறவா இருக்கிறாங்க, அவங்களிடத்துல அன்பு இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, கைண்டாக இருக்கிறாங்களா, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்களா, இச்சடக்கத்தோடு இருக்கிறாங்களா நம்ம பார்க்கணும். 2வதாக அவங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறாங்களா, அவங்க செய்கிற ஊழியம், அவங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவை உயர்த்துகிறதா இருக்குதா, இயேசுக்கு மகிமை கொடுக்கிறதா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3வது ஆவிகளை பகுத்தறியும்பொழுது அது கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்குதா. ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடை தரும்போது அது நம்மளை க்ரஷ் பண்ணுன்றதுக்காக அல்ல, நம்மளை வேதனைப்படுத்தினதுக்காக அல்ல. சிலவங்க தவறான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லிட்டு போனால் ஜனங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, ஜெபிக்க கூப்பிடுவாங்க. ஐயோ இவங்க என்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களே. நான் சொல்ல கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்துதா இருக்குதா அந்த வெளிப்பாடு. அதனால நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுதும் ஆவியானவர் சொன்னதான் நம்ம சொல்லணும், ஆவியானவர் சொல்லாத காரியங்களை நம்ம சொல்லவே கூடாது. நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிற எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடியா? எல்லாரும் எழும்பிக் கொள்ளலாம். இந்த ஆவியானுடைய இந்த கனி, இந்த வரம், கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸை ஆண்டவரத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முதலாவது எல்லாரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கணும். 2வது ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கணும். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாதவங்க நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால் தான் நமக்கு வல்லமையாக வாழ முடியும். நான் அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் ஆண்டவரை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டேன். சின்ன சாட்சியும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்பதாக அதிகமாக சினிமா பார்ப்பேன், சினிமா பாடல்களை பாடுவேன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எனக்கு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் எதுவும் என்னுடைய குடும்பத்தில் இல்லை. எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க, நல்லா பக்தியாக இருப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே இல்லை. அப்போது நான் என்ன ஆகுது, ஆவியானோட அபிஷேகத்தை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் நான் திருப்பியும் நான் ரட்சிக்கப்பட்டு எதில் இருந்த பாவங்களாம் ஆண்டவர் என்னை விடுதலை செய்தாரோ நான் மறுபடியும் அந்த பாவங்களுக்கெல்லாம் திரும்பி போய்விட்டேன். திருப்பியும் சினிமா பார்க்கறது, திருப்பியும் பாடல்களை பாடுவது, இந்த மாதிரியான காரியங்களுக்கு போய்விட்டேன். போன உடனே அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் என்னை தாக்க ஆரம்பிச்சுது. இங்கே யூஎஸ்க்கு வந்த பிறகு நான் உட்காந்து பகல் முழுக்க சோப் ஆப்ரா பார்ப்பேன், அந்த ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஆண்டவருக்கு முன்பதாக ஆனால் ஆவியானவர் என்னை ஒரு நாள் தேடினார். ஆண்டவர் என்னோட பேசினார், உனக்கு அந்த அபிஷேகம் தேவை, அந்த கர்த்தருடைய வல்லமை உனக்கு தேவை. இத்தனை போராட்டங்கள் இருக்குது உனக்கு வேலையில், வீட்டில் இத்தனை போராட்டங்கள் இருக்குது, குடும்பத்தில், இதுக்கெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு தேவை. ஆவியானவர் திட்டவட்டமாக பேசினார். அதனால நான் அன்றைக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீங்கள் என்ன அபிஷேகம்னு சொல்லுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் அநேகர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க, ஏதோ சர்ச்சுக்கு வரீங்க போறீங்க, சர்ச்சில் வசனத்தை கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, அதோடு இல்லை, ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. யாராவது இன்னும் கெட்ட பழக்கங்களில் ஒரு குடியோ இல்லை தவறான உறவுகளோ தவறான காரியங்களோ போனோகிராஃபி எதெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை, அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அந்த அபிஷேகம் தான் நுகங்களை முறியடிக்கும், அந்த அபிஷேகம் தான் கட்டுகளே அறுக்கும். உங்கள் சரீரத்தில் இருக்க நோய் கட்டுகள் இந்த ஆவியானோர் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஆவியானோர் தான் விடுதலை தர முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி முதலாவது நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியத்துக்கு நாங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தோமானா, ஆண்டவரே நாங்கள் திறந்திருந்தோமானா, எங்கள் வார்த்தையினால, எங்கள் செயலினால, மீடியானால, இல்லை ஏதாவது ஒரு போனோகிராஃபிக் அடிக்டாக இருந்தால், ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்தால், ஆண்டவரே எங்களை மன்னிங்க. நாங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்து எங்கள் இருதயத்தை திறந்தோமோ, எங்கள் குடும்பத்தில் அந்த வழிகளை திறந்தோமோ, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரோட வல்லமை இன்றைக்கு உங்களை இறங்கும் போது அந்த கட்டுகள் அறுக்கப்படும், அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், அந்த அசுத்தாவிகள் உங்களை விட்டு விலகும். நீங்க அற்புதங்களை காணுவீங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்த அபிஷேகத்தை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து எனக்கு 2 குழந்தைகளை தந்தார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர், அவர் நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம இந்த பாடலை பாடலாம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அந்த தேவ வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகள்லாம் அழியணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள பில்லி சூனிய மந்திர கட்டுகள்லாம் எரியணும் ஆண்டவரே. என் வேலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ல அந்த வல்லமை நான் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நிரப்புங்க. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே, கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, எல்லாரும் நிரப்புங்க. கேட்கிற எல்லாரும் மேலும் ஆவியானவர் உச்சப்படணுமா ஜெபிக்கிறோம். இது ஆவியானவர் உச்சப்படுகிற நேரம். எல்லாரும் தாகத்தோடு மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் கருத்த ஆவியில நிரம்பி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகனை தொடட்டும், உம்முடைய வல்லமையை தொடட்டும், இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தால பலவீனப்படுத்துற ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் எல்லார் மேலும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டுல குழப்பங்களை கொண்டு வருகிற ஆவிகள், சண்டைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகட்டும். வேலையில பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தேவன் விடுதலை செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. சுகத்தை கேட்கிறவர்களுக்கு சுகத்தை தருவீராக. அற்புதங்களை கேட்கிறவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வீராக. அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது, வலி இருக்கிறது, வேதனை இருக்குது. இப்பொழுது ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆவியானுடைய வல்லமை உங்க மேலே இறங்குற நேரம், கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம். நெடு நாள் காத்திருக்குது, இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க நடுநாள் காத்திருக்கிறீங்க, இந்த அற்புதம் எனக்கு நடக்காதா, இந்த அதிசயம் எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா, நீங்க கெஞ்சி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டார். இந்த நாள்ல ஹல்லேலூயா, அவருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. உன் கண்ணீரை கண்டேன் மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் மகளே ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரனை தொட்டார் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், how long Lord, how long என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய துக்க நாட்களை முடிய பண்ணுவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. ஆன்லைன்ல சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருடைய தேவைகள் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தவர்களே மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்ய போவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதி, கனம், புகழ், மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.